கடைசி நிமிடங்கள் இன்று கூட என்னால மறக்க முடியாது. கைகள் கட்ட அப்பா ரொம்ப மூச்சு விட சிரமப்படுறாரு, இனிமே எங்களால காப்பாற்ற முடியும்னு தெரியல. உடனே ஓடுகிறோம். கடைசி வார்த்தை Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா. Powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai. எந்த மகளுக்கும் இல்லாத ஒரு சங்கடம் ஒரு மகளாக எனக்கு எனது அரசியல் வாழ்க்கையில் இருந்தது. இதற்காக பல நாட்கள் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். எங்க அப்பாவின் எதிர்க்கட்சியில் இணைந்து அவரின் மிக மனக்கசப்பை வாங்கி கொண்டு திடீர்னு கல்யாண வீட்டுல பிளட் வாமிட் பண்றாரு, ரத்த வாந்தி எடுக்கிறார். உடனே அவரை அப்படியே கொண்டு வந்து கடைசி நிமிடங்கள் இன்று கூட என்னால மறக்க முடியாது. கைகள் கட்ட அப்பா ரொம்ப மூச்சு விட சிரமப்படுறாரு, இனிமே எங்களால காப்பாற்ற முடியும்னு தெரியல. உடனே ஓடுகிறோம். டாக்டர் ஆனாலும் எனக்கு தெரியும், அப்படியே அது இறங்கி கொண்டே போகிறது. 72, 62, 32 என்று அழுகை வருகிறது. கடைசி நிமிடமாக எங்கள் அப்பாவின் நெஞ்சில் காதை வைத்து இந்த அடிக்கும் இதயத்தின் இந்த இதய துடிப்பை கடைசியில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களின் நெஞ்சத்தில் காதை வைத்து அப்படியே அந்த எல்லோரும் இமோஷனல் ஆறாங்க. நான் கையை பிடித்துக்கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறேன். Sims Hello Doctor மற்றும் Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா, powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai. அன்புள்ள அப்பா, எனக்கு தலைப்பு கொடுத்த அப்பாவுக்கு நல்ல தலைப்பு. என் அப்பா எங்களை விட்டு பிரிந்து ஏறக்குறைய 2 மாதங்கள் தான் ஆகிறது. ஆனால் ஏதோ அதிக நாட்கள் அவரை பிரிந்திருந்ததை போன்ற ஒரு எண்ணம். நான் அப்பா இறந்த உடனே ஒரு பதிவு போட்டேன், போய் வாருங்கள் அப்பா, நீங்க என்னெல்லாம் நினைத்தீர்களோ அதையெல்லாம் நாங்கள் வழிநடத்தி சொல்வோம், மகிழ்வோடு போய் வாருங்கள், மனத்தாங்களோடு போய் வராதீர்கள், மகிழ்வோடு போய் வாருங்கள் என்று சொன்னேன். அதுதான் இன்றைக்கு சொல்றேன். எங்க அப்பாவை மகிழ்விக்கிறதா என்னோட அரசியல் பணியாக இருக்கும். எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, தமிழ் பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்வேன். கடைசியா மருத்துவமனையில் பார்க்கும்பொழுது என்ன வந்து, மகளே நீங்க இன்னும் நல்லா வருவே, அதனால இனிமே எந்த கஷ்டம் இருந்தாலும் அதையும் தாண்டி நீ நல்லா வருவே, உயர்ந்து வருவே அப்படின்னு ஒன்று சொன்னது. அது ஆசீர்வாதமாகவே கருதுகிறேன். இன்னொன்று, நான் ஒருவேளை உயிரிழந்து விட்டால் எனது மேல காங்கிரஸ் கொடி போர்த்த வேண்டும் என்று சொன்னது. நீ இன்னும் பெரிய ஆளா வருவே, கவலைப்படாத, அப்பா என்றுமே உன் கூட இருப்பேன்னு சொன்ன ஆசீர்வாதங்கள். அதுக்கப்புறம் கடைசி நிமிடங்கள் இன்று கூட என்னால மறக்க முடியாது. சூர்யா மருத்துவமனையில் கடைசி நிமிடம் போய் பார்த்துட்டு வர, மரியாதைக்குரிய பாரத பிரதமரை ராமேஸ்வரத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா இன்னும் கொஞ்சம் அதிகமா உடல்நிலை சரியில்லாம இருக்குன்னு ஃபோன் வருது. அப்ப பிரதமர்கிட்டே சொல்றேன், அப்பா ரொம்ப மருத்துவமனைக்கு போறேன் அப்படின்னா, பரவாயில்ல நிகழ்ச்சி இல்லாம நீங்க போங்கன்னு சொல்றாரு. வந்து பார்க்கறேன், அதான் கடைசி. இப்ப ரொம்ப ஆல்மோஸ்ட் பேச முடியாம இருக்கிறாங்க. அப்பவுமே பிரதமரோட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக மகிழ்ச்சி என்று சொல்கிறார்கள். அன்னைக்கு அடுத்த நாள் ரொம்ப பேடாறாங்க. நடு இரவு ஒரு 10 மணி இருக்கும். திடீர்னு மருத்துவர் சொல்றாரு, அப்பா ரொம்ப மூச்சு விட சிரமப்படுறாரு, இனிமே எங்களால் காப்பாற்ற முடியும்னு தெரியல. உடனே ஓடுகிறோம். ஓடின உடனே என் கையை பிடித்து கொண்டே அப்படியே இருக்கிறார்கள். நான் டாக்டர் ஆனாலும் எனக்கு தெரியும், அப்படியே அது இறங்கி கொண்டே போகிறது. 72, 62, 32 என்று அழுகை வருகிறது. கடைசி நிமிடமாக எங்கள் அப்பாவின் நெஞ்சில் காதை வைத்து இந்த அடிக்கும் இதயத்தின் இந்த இதய துடிப்பை கடைசியில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர்களின் நெஞ்சத்தில் காதை வைத்து உலகம் முழுவதும் பேச்சால் இதய துடிப்பை உணர்த்திய அந்த இதய துடிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அப்படியே அந்த நெஞ்சில் ஏன்னா இந்த துடிப்பை என்னால் வாழ்க்கையில் இனிமேல் கேட்க முடியாது. எல்லோரும் இமோஷனல் ஆறாங்க. நான் கையை பிடித்துக்கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறேன். இதய துடிப்பு 72, 32, 28 என்று போய்கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அது ஒன்றை தாண்டி கோடாக மாறிவிடும். ஆனாலும் அந்த இதய துடிப்பை அந்த நெஞ்சில் வைத்து கேட்கிறேன். ஆக வார்த்தையாய் கேட்ட என் அப்பாவின் வார்த்தைகளை கடைசி இதய துடிப்பாய் இதயத்திலிருந்து நேரடியாக கேட்டேன். அதுதான் நான் கேட்ட வார்த்தை. அந்த இதய துடிப்பு எனக்கு பல அர்த்தங்களை கொடுத்தது. ஆக அப்பாவிடம் கிடைத்த வார்த்தைகளை விட கடைசியில் மகளாக அந்த நெஞ்சில் சாய்ந்து கிடைத்த அந்த இதய துடிப்பை காதில் கேட்டது இன்னும் வார்த்தைகளாக, வெற்றி வார்த்தைகளாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எந்த மகளுக்கும் இல்லாத ஒரு சங்கடம் ஒரு மகளாக எனக்கு எனது அரசியல் வாழ்க்கையில் இருந்தது. இதற்காக பல நாட்கள் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அப்பா மகிழ்வு அடையும் அளவிற்கு நான் உயர வேண்டும் என்று அப்பொழுது
வெறித்தனமாக பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் வெறித்தனத்தில் வெற்றியும் பெற்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லாரின் அரசியல் வாழ்க்கையிலும் அவரவர்கள் பிள்ளைகளை அவரவர்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்வார்கள். இதை நாம் வாரிசு அரசியல் என்று நாம் விமர்சனமும் செய்திருக்கிறோம். ஆனா எங்க அப்பா நான் வாரிசு அரசியலை நான் ஆமோதிப்பது இல்லை. மருத்துவம் படித்திருக்கிறாய், நோயாளிகளை சிகிச்சை செய்ய வேண்டும், என் வாரிசுகள் அரசியலுக்கு வருவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று முதலிலேயே சொன்னவர்கள் எனது அப்பா. ஆனால் எனக்கு சின்ன வயதிலிருந்தே ஒரு அரசியல் ஆர்வம் உண்டு. எந்த அளவிற்கு அரசியல் ஆர்வம் உண்டு என்றால், நான் முதல் பெண் எங்க வீட்டுல. ஏறக்குறைய எனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து எங்க அப்பா அரசியல்ல அதிகாரம் படைத்தவராக இருந்திருக்கிறார். அவர்கள் என்னை அரசியல்வாதியாக உருவாக்கவில்லை, ஆனால் நான் அவர்களை பார்த்து அரசியல்வாதியாகவே உருவாகி கொண்டிருந்தேன் என்பதுதான் உண்மை. ஏன் நான் எந்த மகளுக்கும் கிடைக்காத ஒரு சங்கடம் எனக்கு இருந்தது என்றால், அவரவர் பிள்ளைகள் அவரவர்கள் கட்சியில் சேருவார்கள், துணையோடு முன்னுக்கு வருவார்கள். ஆனால் நேர் எதிர்கட்சியில், எங்க அப்பாவின் எதிர்கட்சியில் இணைந்து அவரின் மிக மன கசப்பை வாங்கி கொண்டு மன துன்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி ஒரு கட்சியில் இணைந்து அதற்கு பின்பு நான் மேலே வந்து அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றதுதான் எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால். யாரின் வாழ்க்கையிலும் எந்த மகளின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சவால் இருக்காது என்பது அரசியலில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக மிக வருத்தமான விஷயம் என்னோட அரசியல் என்ட்ரி அவங்களுக்கு தெரியாம. ஏன்னா ஒரு முறை 1996 கன்னியாகுமரியில் அப்பா போட்டி போடுறாங்க. அப்போ பாஜக எதிர்த்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிற்கிறார்கள். நான் அப்பாவுக்கு எப்பவுமே சின்ன வயதிலிருந்து தேர்தல் வேலை செய்வது எனக்கு பழக்கம். நான் காங்கிரஸ் கட்சியில ஒரு நாள் இருந்தது கிடையாது. ஆனா அப்பாவுக்கு தேர்தல் வேலையில அவங்க காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் தனி கட்சி வந்து வச்சது போதும் சரி, காங்கிரஸ் வேட்பாளராக இருக்கும்போது அவங்க மகளும் அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன். போஸ்டர் எடுத்து ஒட்டி போஸ்டர் அடிச்சுக்கிறத எண்ணி கொடுப்பது, அவர்களுக்கு கார் ஏற்பாடு செய்வது, இப்படி நான் ஒரு செயலாளர் மாதிரி பணியாற்றி கொண்டே இருப்பேன். அப்போ 1996 பாஜக தொண்டர்களை பார்த்த உடனே எனக்கு வியப்பா இருக்கும். ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம ஒரு பெரிய கஞ்சி தொட்டி வச்சிருப்பாங்க, அதை குடிச்சிட்டு தலையில காவி கொடி கட்டிட்டு வேகமா வேலை செய்வாங்க. எனக்கு அப்பாட்ட ஒரு நாள் நான் சொல்றேன், அப்பா பாஜக தொண்டர்கள் எவ்வளவு நல்லா வேலை செய்யறாங்க பாருங்கன்னு ஒரு முறைச்சாங்களே பார்க்கணும். ஆகா, பாஜக தொண்டர்களை பத்தி சொல்ல உடனே முறைக்கிறாங்கன்னா பாஜக சேர்றேன்னு சொன்னா இந்த முறைப்பு எவ்வளவு இருக்குன்னு பயமா இருந்தது. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில ஒரு பயிற்சி மருத்துவராக இருக்கிறேன். அப்போ ஒரு கவலையான ஒரு நிகழ்வு. தங்கராஜ் அப்படின்ற ஒரு நோயாளி அட்மிட் ஆகிறாரு. சென்னையில இருந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்தவர். அவரு திடீர்னு கல்யாண வீட்டுல பிளட் வாமிட் பண்றாரு, ரத்த வாந்தி எடுக்கிறார். உடனே அவரை அப்படியே கொண்டு வந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரியில சேர்க்கிறாங்க. 3 பெண் குழந்தைகள் சுத்தி அப்பா அப்பா அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப எனக்கு என்னோட நிலை ஞாபகம் வருது. அப்ப என்ன செய்யணும் கேள்வி, 10 பாட்டில் பிளட் தேவையா இருக்கு. ஆனா பிளட் எப்பவும் கிடைக்கல. இப்ப மாதிரி ரத்த வங்கி எல்லாம் அப்ப இல்ல. ஓடோடு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். அதனாலதான் இந்த ரத்த வங்கி அனுபவத்துல தான் நான் தெலுங்கானா ஆளுநரா இருக்கும்போது ரத்த வங்கிக்குனே ஒரு ஆப் தயார் பண்ணேன். இது மரியாதைக்குரிய ஜனாதிபதி கோவிந்த் அவர்களால் பாராட்டப்பட்டது. நான் தொலைபேசி தொடர்பு கொள்றேன், ட்ரங்க் கால் போடுறேன், இது மாதிரி எனக்கு கொஞ்சம் பிளட் வேணும். ஒருத்தர் ரொம்ப நம்பவே மாட்டீங்க, இரவு நடு அதிகாலை நான் பேசுனது ஒரு நைட்டு இருக்கும், அதிகாலை 1 மணி இல்ல 3 மணிக்குள்ள ஒரு 10 பேர் வந்தாங்க, ரத்தம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் தங்கராஜ் உயிரோடு இருக்கார். ஆனா ரத்தம் கொடுத்தவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அப்ப சொன்னது என்னன்னா, நாங்களாம் RSS தொண்டர்கள், நாங்க ரத்தம் கொடுப்போம், நான் விளம்பரப்படுத்திக்க மாட்டோம், என் பேர் கூட வெளியே எங்கேயும் சொல்ல வேணாம், நாங்க பதிவேடுல மாத்திரம் தான் எழுதணும். ஸோ அப்போ RSS பத்தி ஒரு நல்ல பதிவு என் மனதில் வந்ததுனால 96 ஏற்கனவே அந்த பதிவு மனதில் இருக்கும்போது 96 பாஜக தொண்டர்களையும் பார்த்த உடனே பாஜக நான் சேர்றேன். ஆனா அப்பாட்ட சொல்லல. 1 வருடமா பாஜக சேர்ந்ததை சொல்லாம, ஆனா மருத்துவர் நிகழ்வுக்கு போவேன். இத மாதிரிலாம் போகும்போது ஒரு நாள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சுகுமாரன் நம்பியார் அவர்கள் எல்லாம் பூந்தமல்லியில ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடுல புதிதாக பாஜக சேர்ந்தவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தணும்னு அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ லலிதா குமாரமங்கலம் அவங்க என்ன போன்றவங்க பெரிய குடும்பங்கள்ல இருந்து இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு அறிமுகப்படுத்தின உடனே அது தலைப்பு செய்தியா வந்த உடனே எங்க அப்பா ராமநாதபுரத்துல டூர்ல இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஷாக் ஆகி இது என்ன நடக்குது அப்படின்னு, அதான் எங்க அப்பாவோட மனதையும் திருப்பி நான் இங்க சொல்ல வேண்டியது என்ன, கோபத்துல எங்க டாக்டர்கிட்ட கேட்கறாங்க, இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு, சரி நல்லா இருக்கட்டும். இதுதான் எங்க அப்பா. அவங்க காங்கிரஸ்காரரு, நேர் எதிர்கட்சி பிஜேபி, நான் சேர்ந்தது சுத்தமா பிடிக்கல, கடுமையா விமர்சனம் செஞ்சு கோமா என் டாக்டர்கிட்ட பேசுறாங்க. ஆனாலும் கடைசி வார்த்தை சரி நல்லா இருக்கட்டும். கோபத்துல சொன்ன நல்லா இருக்கட்டும், அப்புறம் அன்பா இருக்கிற நல்லா இருக்கட்டுமா மாறி, அப்புறம் கடைசி காலங்கள்ல முழுவதுமா ஏறக்குறைய ஒரு 6-7 வருடங்கள் நாங்களே அவர்களை வைத்து பாதுகாத்து பார்க்கும் அளவிற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்பதுதான். ஆக என்னோட ஒவ்வொரு உயர்வுலையும், அப்ப நான்
தெரிந்தவர் ஒருவர் கேட்கும்போது ஏன் இப்படி பிஜேபியில் சேர்ந்ததுக்கு இவ்வளவு கோபப்பட்டீங்க அப்படின்னும் போது, தேசிய கட்சியை தேர்ந்தெடுத்தால் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி, ஆனா எங்களுக்கு நேர் கொள்கையில் எதிரான கட்சி. நான் பைபிள், குரான், பகவத்கீதையை ஒன்றா நான் படிப்பேன். பகவத்கீதையை மட்டுமே படிக்கிற ஒரு கட்சி போய் சேர்ந்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க, இது பகவத்கீதையை படிக்கிற கட்சி, ஆனால் எந்த விதத்திலும் குரானையும் பைபிளையும் நிராகரிக்கிற கட்சி கிடையாது. குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு மன கஷ்டத்தோடு உள்ள வெற்றிகள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஒரு வெளிப்பாடு, நான் ஆளுநராக ஆகிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள், கூப்பிடுறேன் அவங்கள. ஆனால் அப்பா சொல்றாங்க, மகளே நான் ராஜ்பவனுக்கு வந்தா கூட காங்கிரஸ் காரனா தான் வருவேன், இந்த காங்கிரஸ் துண்டு போட்டுட்டு தான் வருவேன், பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. அப்பா, அன்புல துண்டு விழாம இருந்தா போதும், நீங்க துண்டு போட்டுட்டு வாங்கப்பான்னு சொல்றேன். கீழே அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்துருக்காங்க. நான் பதவி ஏற்கிறேன். பதவி ஏற்ற உடனே கையெழுத்து போட சொல்றாங்க. உடனே நான் சொல்றேன், இல்லை எங்க அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கையெழுத்து போடுறேன்றாங்க அப்படின்னு சொல்றேன். உடனே அங்க உள்ள செக்ரட்டரி சொல்றாரு, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் நின்றுட்டு இருக்காங்க, இது வழிமுறை கிடையாது, புரோட்டோகால் கிடையாது, நீங்க கையெழுத்து போட்டுட்டு வேணா போய் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்ல. இல்ல, இந்த கையெழுத்தை போடுவதற்கு எனது கையெழுத்தை மாற்றியவர்கள் அவர்கள் 2 பேர். ஆக நான் ஆளுநர் ஆவறதுக்கு முன்னால ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஆளுநர் நான் கையெழுத்து போடுவேன். ஆளுநர் ஆனப்புறம் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு புரோட்டோகால் அன்னைக்கே மீறி படி இறங்கி போய் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துதான் எனது கையெழுத்தை நான் ஆளுநராக கையெழுத்து போட்டேன். ஆளுநராக போட்டதில் அம்மாவையும் அப்பாவையும் ராஜ்பவனில் வச்சுருந்தேன். அப்பவும் அப்பா ராஜ்பவனில் இருந்தால் கூட எங்கள் வீட்டில் இல்லை, காங்கிரஸ்காரர் அது பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது, அங்கே தான் இருந்தாங்க. எனது திருமணம் மிக முக்கியமானது. என்னென்றால் எனது திருமணத்திற்கு 3 முதலமைச்சர்கள் வாழ்த்திய மிகப்பெரிய திருமணம். அதில் மரியாதைக்குரிய கலைஞர், மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய பக்தவச்சலம் அவர்கள், 3 முதலமைச்சர்கள். அப்போதான் முதல் வருட மாணவி எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. மிக பிரம்மாண்டமான திருமணம். ஒரு 10 வருடம் கழித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் சந்திக்கிறார்கள். தலைப்பு செய்தியாக வந்தது எனது திருமணம். என் கணவர் அடிக்கடி சொல்வார்கள், திருமணம் தலைப்பு செய்தி, இன்று நீயே தலைப்பு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறாய் என்பாக. ஆக அப்படின்னா பல நாட்கள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து கலைஞரும் எம்ஜிஆர் அவர்களும் சந்தித்த ஒரு பொது நிகழ்வு அது. ஆக அதனால் அது தலைப்பு செய்தி ஆயிற்று. அப்பொழுது என்ன எழுதினார்கள் என்றால், குமரி அனந்தனின் மகள் திருமணம் என்பதனால் ஒரு பாகுபாடு இல்லாமல் திமுக தலைவரும் அதிமுக தலைவரும் ஒன்றாக இணைந்த ஒரு மிகப்பெரிய திருமணம் என்று ஒரு 3 நாட்கள் எனது திருமணம் தலைப்பு செய்தியாகவே வந்து கொண்டிருந்தது. அப்பாவுக்காக நான் கவிதை சொல்றதுக்கு முன்னால் அப்பா நான் பிறந்த உடனே ஒரு கவிதையை எழுதியிருந்தாங்க. அப்போ அப்பா ஒரு டியூட்டோரியல் காலேஜ் வச்சிருந்தாங்க மதுரையில். நான் நாகர்கோயிலில் பிறக்கிறேன். அப்போ அப்பா வந்த உடனே அந்த கால்களை எடுத்து வைத்து ஒரு கவிதை எழுதினாங்கன்னு அப்புறம் பின்னால பதிவு செய்திருந்தாங்க. சின்ன 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 கண்ணே என்ன என்ன வேண்டும் அம்மா, பிஞ்சி பிஞ்சி கால் எடுத்து நெஞ்சில் நெஞ்சில் நீ உதைக்க, நெஞ்சில் உள்ள துன்பம் எல்லாம் பஞ்சு பஞ்சாய் பறக்குதம்மா. இது அப்பா எழுதிய கவிதை என்னை பற்றி. நான் அப்பாவை பற்றி நிறைய எழுதி இருக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்வதை போல தமிழ் கற்றதனால் நான் தமிழ் பேசவில்லை, தமிழாகிய நீங்கள் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன். ஆனால் இந்த தமிழ் கற்ற உலகம் உங்கள் பெயரை நான் எடுக்கும் அளவிற்கு பெயரெடுக்கும் மகளாக உங்களுக்காக வாழ்ந்து நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை செய்யும் தமிழ் ஓசையாகவும் தமிழ் இசையாகவும் வாழ்வேன் உங்களுக்காக என்று வாழ்த்துகிறேன். அதனால எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அதான் எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு பார்த்தேன். அது என் காலர் டியூன், என் வாழ்நாள் முழுசு அதான் காலர் டியூனாக இருக்கும். நான் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்போது கூட இங்கேருந்து பல பேர் தெலுங்குக்கு போயும் அந்த காலர் டியூனை மாற்றலையான்னு கேட்டாங்க. அது எப்போவுமே மாறாது. தமிழுக்கும் இசைக்கும் தமிழ் இசைக்கும் உள்ள தமிழுக்கான உறவு குமரியின் மகளாக என்றுமே மாறாது. Behind Hoods வழங்கும் அன்புள்ள அப்பா Title sponsor Sims Allo Doctor, discover the true joy of good health. மற்றும் Grand Royal Tours, உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் sweet memories ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க. Powered by Chennai Zamrita Aviation Nursing Hotel Management, ஈஸியா படிக்கலாம் சேலரியோட. Manju Group, iSpot Intelligent Plots of Covey South, IT corridor starting from 9.9 lakhs. Danish Ahmed College of Engineering, Thambaram, Chennai, a school of intellectual powerhouse. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Hoods வழங்கும் அன்புள்ள அப்பா. Powered by Chennai Zamrita Aviation Nursing Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Thambaram, Chennai.